வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் கோல்டன் ஸ்டோரீஸ்க்கு உங்கள வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது திக் திக் திருமணம். இது பெரியவர்கள் பார்த்து பேசி முடித்து நடத்தும் சம்பிரதாய கல்யாணம். பெண் அழைப்பு, மாப்பிள்ளை ஊர்வலம், நலங்கு என எல்லாம் வரிசையாக நடந்து கொண்டிருந்தது. விஷாலுக்கு இந்த திருமணத்தில் ரொம்பவே தயக்கம் இருந்தது. முன்பின் தெரியாத பெண், நிச்சயதார்த்தத்துக்கு பின்பாவது பேசி பழகலாம், எங்காவது வெளியில் அழைத்து சென்று வரலாம் என்றால் எங்கள் பெண் அதற்கெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டாள் என்று சொல்லிவிட்டார்கள் பெண்ணின் பெற்றோர்கள். வேறு யாராவது முட்டுக்கட்டையாக இருந்தால் கூட பேசி பார்க்கலாம். ஆனால் கல்யாண பெண்ணே கல்யாணத்துக்கு முன்பு பேச மாட்டேன், வெளியே வரமாட்டேன் என்று சொல்லும்போது என்ன செய்ய முடியும்? டேட்டிங், சேட்டிங் என்று எவ்வளவோ போய்கொண்டிருக்க இந்த பெண் ஏன் இவ்வளவு பிகு பண்ணுகிறது என்று தோன்றியது விஷாலுக்கு. இருந்தாலும் அவளுடைய அழகு அவனுடைய அத்தனை யோசனைக்கும் தயக்கத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தது. அவனும் அவளை ஒரு முறையாவது தனிமையில் சந்தித்து பேசிவிட வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்தான். இதுவரை நடக்கவில்லை. இதோ இப்போது விடிந்தால் கல்யாணம், அதன் பிறகு திருமணத்தை ஒட்டிய சடங்குகள், சம்பிரதாயங்கள் என்று இருக்கும். இரவு உணவுக்கு பிறகு முதலிரவு என்ற பெயரில் கூண்டில் அடைப்பது போல உள்ளே தள்ளி கதவை சாத்தி விடுவார்கள். விடுவதற்குள் பேசி பழகி இருவரும் மனமொத்து உடல் ஒத்து போக வேண்டும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? கல்யாணம் என்ற ஒன்று முடிந்துவிட்டால் எல்லாம் முடிந்தது. ஆயுள் கைதிதான். அதன் பிறகு நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது பாட்டுக்கு நடக்கத்தான் செய்யும். நம்முடைய விருப்பம் இரண்டாம் பட்சமாகிவிடும். பலவித யோசனைகளுடன் விஷாலின் மனம் தவித்துக் கொண்டிருந்தது. அனைத்தையும் மீறி பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தவளை ஒரு கண்ணால் பார்த்தான். பார்த்தவன் அப்படியே அதிர்ந்து போனான். மணப்பெண் சுமித்ரா ஒரு இடத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவனை வசீகரித்திருந்த அவளுடைய அழகு இப்போது அச்சுறுத்துவதாக இருந்தது. திடீரென்று அவளிடம் ஒரு மாற்றம். நாக்கை வெளியே நீட்டி கண்களை உருட்டி மிரட்டும் ஒரு அச்சுறுத்தும் பார்வை பார்த்தாள். அவளுடைய பார்வை சென்ற இடத்தை பின்தொடர்ந்தது விஷாலின் பார்வையும். அங்கே சில குழந்தைகள் ஓடி விளையாடி கொண்டிருந்தனர். விஷாலுக்கு ஒரு மாதிரி படபடப்பாகி போனது. சின்ன குழந்தைகள், அவர்களையே இந்த பார்வை பார்க்கிறாளே, தன்னிலை என்ன ஆகும் என்று பயந்தவன் அதற்கு மேல் பதற்றத்துடன் இயந்திரமாய் சடங்குகளை முடித்துக்கொண்டு எழுந்தான். இடையில் ஒரு முறை தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவளை மீண்டும் பார்த்தான். இப்போதும் அவள் பார்வையாலும் செய்கையாலும் யாரையோ அச்சுறுத்தி கொண்டிருந்தாள். இவள் ஏன் அடிக்கடி இப்படி செய்கிறாள்? இவளிடம் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? கிராமத்து பெண் வேறு. கடவுளே! அவனுக்குள் பயம் கூடியது. அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருந்த சுமித்ராவின் பார்வை ஒரு கணம் விஷாலின் கண்களில் நிலைத்து நகர்ந்தது. உடம்பெல்லாம் நடுங்குவது போல ஒரு உணர்வு அவனுக்கு. அடிவயிற்றுக்குள் ஏதோ ஒன்று உற்பத்தியாகி தொண்டையில் வந்து அடைத்து கொண்டதை போல இருந்தது. சட்டென்று பார்வையை மாற்றிக்கொண்டவன், இந்த கல்யாணம் நம்மை எங்கே கொண்டு போய் விடுமோ? மீள முடியாத நரகத்தில் மாட்டிக்கொள்ளப் போகிறானா? யாரிடம் கேட்பது? இவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? தெரியாவிட்டால் தலையே வெடித்துவிடும். அவ்வளவுதானா? என் கதை முடிந்ததா? திருதிருவென்று விழித்தபடி அங்கும் எங்கும் பார்த்தான். என்னடா பேய் மொழி முழிக்கிற? கேட்டுக்கொண்டே அவனுடைய அக்கா வித்யாவும் மற்றும் சில நண்பர்களும் அவனிடம் வந்தனர். நண்பர்கள் வேறு இருக்கிறார்கள். இல்லை என்றால் அக்காவிடம் தனது சந்தேகத்தை சொல்லிவிடலாம். அவள் கண்டிப்பாக உதவுவாள். சொல்ல வாயெடுத்தவனை சாப்பிட தள்ளி கொண்டு போனார்கள் அவனுடைய நண்பர்கள். சுமித்ராவை திரும்பி திரும்பி பார்த்தபடி அங்கிருந்து சென்றான் விஷால். வா மச்சான், இன்னைக்கு ஒரே நாள்ல பார்த்து முடிச்சிடாத. இனி வாழ்நாள் முழுக்க பார்த்துதான் ஆகணும். வா. விஷாலை இழுத்து கொண்டு போய்விட்டனர். பயத்துடனே சென்றவன் மற்றவர்களுக்காக பெயருக்கு சாப்பிட்டான். தன்னுடைய அறைக்கு சென்று கதவை லேசாக சாத்தினான். நண்பர்களோ அல்லது யாராவது உறவினர்களோ வந்தாலும் வரலாம். எப்படியும் விடுவதற்குள் இந்த மணப்பெண்ணின் மர்மத்தை கண்டுபிடிக்க வேண்டும். வாய்ப்பு இருந்தால் இந்த திருமணத்தை கூட நிறுத்திவிடலாம். அதனால் அவன் கதவை தாளிடவில்லை. தரையில் மெத்தை ஒன்று ஓரமாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகில் வந்து உட்கார்ந்தவன் அதை விரிக்காமல் அப்படியே அதன் மேல் சாய்ந்து கொண்டான். அரை மணி நேரம் ஓடியிருக்கும். கையில் இருந்த மொபைலை எடுத்து பார்த்தான்.
மணி 10 என்று காட்டியது. தூக்கம் அழுத்தவே கண்களை லேசாக மூடினான். 2, 3 முறை இமைகளை மூடி மூடி திறந்து கொண்டிருந்தான். எவ்வளவு நேரம் என்று தெரியவில்லை. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். யாரோ அவன் தோள்பட்டையை சுரண்டுவது போல இருந்தது. அவ்வளவு தூக்கத்திலும் அலறி அடித்துக் கொண்டு எழுந்தான் விஷால். அவன் எதிரே மங்கலாக குட்டையாக ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. பயத்தில் கத்த வாய் திறந்த போது அந்த உருவம் பேசியது. அங்கிள், உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கல்யாண அக்கா கொடுத்தாங்க. கண்களை லேசாக கசக்கி கொண்டு பார்த்தபோது அங்கு ஒரு 7, 8 வயது பையன் நின்றிருப்பது தெரிந்தது. இவன் கையில் லெட்டரை கொடுத்த அடுத்த நொடி அந்த பையன் ஓடிவிட்டான். பயமும் தூக்கமும் அவனிடமிருந்து விடை பெறத் தொடங்கியது. என்ன, மணப்பெண் அனுப்பி இருக்கிறாளா? ஆர்வமும் திகிலும் அவன் முகத்தில் அப்பி இருந்தது. அந்த அறையிருட்டிலும் தெளிவாக தெரிந்தது. தன்னை சுற்றி பார்த்தான். அங்கங்கே சிலர் படுத்து கிடப்பது அறையிருட்டில் தெரிந்தது. சற்றே உற்று பார்க்க அவனுடைய நண்பர்கள். எப்போது வந்தார்கள் இவர்கள்? லைட்டை போட்டால் யாராவது எழுந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. என்ன ஏது என்று விசாரித்தால் என்ன சொல்வது? தனக்கே எதுவும் தெளிவாக தெரியாத போது முதலில் அந்த துண்டு பேப்பரில் என்ன இருக்கும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது. மெல்ல எழுந்து யார் மீதும் கால்படாமல் அறையை விட்டு வெளியே வந்தான் விஷால். செல்லின் டார்ச்சை உயிர்ப்பித்து கையில் கல்லாய் கனத்து கொண்டிருந்த அந்த துண்டு பேப்பரை விரித்தான். கண்கள் கன நேரத்தில் அதை படித்தது. உங்களுடைய ஆசையை நிறைவேற்ற காத்திருக்கும் இன்றைய மணப்பெண் நாளைய மனைவி என்று ஆரம்பித்திருந்தது. அதில் இருந்த எழுத்துக்கள் சுமித்ராவை போலவே மிக அழகாக இருந்தது. பயம் நீங்க அவன் மனது அவள் அழகில் லயித்தது. அந்த பேப்பரில் இருப்பதை மேலும் படிக்க ஆரம்பித்தான். சமையலறையை அடுத்த பால்கனியில் உங்களுக்காக தனிமையில் காத்திருப்பேன். இதை படித்தவுடன் அங்கு வரவும், உங்கள் சுமித்ரா என்று முடிந்திருந்தது அந்த கடிதம். பக்கத்தில் இருந்த சீப்பை எடுத்து தலையை சீவி பின்பு கலைத்து விட்டு கொண்டான். கட்டியிருக்கும் லுங்கியோடு போகலாமா அல்லது பேண்ட் மாற்றிக்கொள்ளலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். முதலில் தனிமையில் பார்க்க போகிறோம். லுங்கியிலா போவது? பேண்ட் மாற்றிக்கொள்ளலாம். மெதுவாக அடிமேல் அடி வைத்து அறைக்குள் நுழைய சுவர் ஓரமாக யாரோ உட்கார்ந்திருப்பது போல இருந்தது. மறுபடியும் பயம் பபுல்கமாய் வந்து ஒட்டி கொண்டது. நெருங்கி பார்க்க அது அவனுடைய நண்பன் சந்துருதான். காற்றில் கையை வீசி யாரையோ விரட்டி கொண்டிருந்தான். அவன் கைவீசிய இடத்தில் எதுவும் தெரியவில்லை. கையை நீட்டி துளாவி பார்த்தான் விஷால். ஒன்றும் தட்டுப்படவில்லை. டேய் சந்துரு, நண்பனின் தோலை தொட்டான். என்னடா காத்துல கத்தி சண்டை என்று கேட்ட விஷாலின் கேள்வி பாதியிலேயே நின்றது. காற்றில் கோலம் போட்டு கொண்டிருந்த சந்துருவின் கை விஷாலின் கன்னத்தை பதம் பார்த்தது. தடுமாறி விழப்போனவன் சுவரை பிடித்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டான். ஏதோ ஒன்றை சாதித்த திருப்தியில் நல்ல தூக்க கலக்கத்தில் இருந்த சந்துரு மறுபடியும் படுத்து விட்டான். கன்னத்தை தடவிக்கொண்டே வெளியே வந்த விஷால், இப்போது நன்றாக தெரிகிறது, பிரச்சனை சுமித்ராவிடம் இல்லை, இந்த மண்டபத்தில் தான் ஏதோ இருக்கிறது. அதனால்தான் மாலை சடங்கு நிகழ்ச்சிகளின் போது சுமித்ரா வித்தியாசமாக நடந்து கொண்டிருக்கிறாள். மனதை தேற்றிக் கொண்டான். இத்தனை நாட்களாக சந்திக்க மறுத்த சுமித்ரா இப்போது தனிமையில் சந்திக்க தயாராக இருக்கிறாள். மனதில் இன்பமான உணர்வுகளுடன் செருப்பை அணிந்து கையில் மொபைலுடன் தன் வருங்கால மனைவியை காண புறப்பட்டான் விஷால். மண்டபத்தின் வழியாக சமையல் கூடத்துக்கு செல்லலாம். ஆனால் மண்டபத்தில் அவன் எட்டி பார்த்த போது இங்கும் அங்குமாக நிறைய பேர் படுத்திருந்தார்கள். மண்டபத்தின் வாசலுக்கு வந்தவன் மண்டபத்தின் பின்பக்கமாக சமையல் கூடத்தை ஒட்டி இருக்கும் அறைகளை நோக்கி செல்ல ஆரம்பித்தான். மண்டபம் மெயின் ரோட்டில் இருந்து கொஞ்ச தூரத்தில் இருந்தது. சுவற்றை ஒட்டி அந்த மெல்லிய வெளிச்சத்தில் நடந்தபோது சுவற்றில் ஏதோ நிழல் நகர்ந்து கொண்டிருந்தது. தண்டுவடம் சில்லிட அப்படியே நின்றுவிட்டான் விஷால். பார்வை மட்டும் அவனை அறியாமலேயே அந்த பெரிய மண்டபத்தின் உயர்ந்த சுவரில் பதிய அந்த நிழல் மண்டப சுவரில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பெரிதாகி கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் மறைந்து போனது. பயத்தில் வெலவெலத்து போனான் விஷால். அவளை பார்க்கும் ஆசையில் தனியே வந்தது மிக பெரும் தவறு. இன்று மாலையிலிருந்து எதிர்பாராத பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. முதலில் சுமித்ராவின் அந்த பார்வை இன்னும் நெஞ்சுக்குள் பயப்புறாக்களை பறக்க விட்டு கொண்டிருக்கிறது. அதை அடுத்து நண்பன் சந்துருவிடம் வாங்கிய அறை கன்னம் தீயாய் எரிகிறது.
இப்போது அந்த நிழல் உருவம் மறைந்துவிட சுவற்றில் வேறொரு நிழல் சிறிதாய் ஆரம்பித்து பெரிதாய் நகர்ந்து கொண்டே இருந்தது. அந்த நிழல்களை பார்ப்பதற்கு பஸ் போலவும் லாரி போலவும் கார்களைப் போலவும் இருந்தது. கண்டிப்பாக பேயாகத்தான் இருக்க வேண்டும். பல நிழல் உருவங்கள் மாறி மாறி வருகிறது. ஒருவேளை இந்த நிழல்கள் எல்லாம் இந்த பகுதிகளில் நடந்த ஆக்சிடென்ட்டில் உருக்குலைந்து போன பஸ் லாரிகளாக இருக்கும். அப்படியானால் அவற்றில் பயணித்தவர்களின் ஆவிகளும் இங்கேதான் சுற்றி கொண்டிருக்கும். அவ்வளவுதான். விஷாலின் கால்கள் அவனையும் அறியாமல் சமையல் கூடத்தை நோக்கி ஓடத் துவங்கியது. உள்ளே ஒரே ஒரு டியூப்லைட் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. லேசாக மூடியிருந்த கதவின் வழியாக வெளிச்சம் வெளியே கசிந்து வந்தது. நல்ல வேளை கதவு பூட்டப்படவில்லை. அப்பாடா, ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள் வந்துவிட்டோம். இனி பயப்பட தேவையில்லை. கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த விஷால் கதவின் வழியே தலையை வெளியே நீட்டி சுவற்றில் நகர்ந்து செல்லும் நிழல் உருவங்களை பார்க்க முயற்சித்தான். அப்போதுதான் தெரிந்தது சற்று தூரத்தில் ரயில் பாதை இருப்பதும் அங்கிருந்து பிரகாசமான வெளிச்சம் வந்து கொண்டிருப்பதும். மண்டபத்திற்கு சற்று தள்ளி இருந்த ரோட்டில் ஒரு லாரி போய்க் கொண்டிருப்பதை கூர்ந்து கவனித்தான். தண்டவாளத்தின் வெளிச்சம் ரோட்டில் போய்கொண்டிருந்த லாரியில் பட அதன் நிழல் அந்த உயரமான கல்யாண மண்டப சுவரில் தெரிகிறது. லாரி நகர நகர அதன் நிழல் சுவற்றில் பெரிதாகி கொண்டே போனது. கை பேண்ட் பாக்கெட்டில் இருந்த கர்ச்சீஃபை அனிச்சையாக எடுத்தது. முத்து முத்தாய் பூத்திருந்த வியர்வையை துடைத்தது. ச்ச, ரோட்டில் போகும் வண்டியின் நிழலை பார்த்து இப்படி பயந்து போயிருக்கிறேனே. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பார்கள். அது சரியாகத்தான் இருக்கிறது. தன்னையே திட்டிக் கொண்டவன் பயம் தெளிந்து நிதானத்துக்கு வந்தான். இதுவரை பயத்தில் உலர்ந்து போயிருந்த தொண்டை கொஞ்சம் தண்ணீர் குடியேன் என்று கெஞ்சியது. இருப்பதே சமையல் கூடத்தில், தண்ணீருக்கா பஞ்சம்? உள்புறமாக திரும்பி சமையல் செய்யும் இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். டியூப்லைட் வெளிச்சம் மிக மங்கலாக இருந்தது. எந்த காலத்தில் போட்ட டியூப்லைட்டோ. டேபிள் சேர்கள் அங்கங்கே கலைந்து கிடந்தது. காலை உணவின் போதுதான் சரி செய்வார்கள். இடித்து கொள்ளாமல் உள்ளே சென்றவன் சமையலுக்கு வந்தவர்களும் அவர்களின் உதவியாளர்களும் அங்கே படுத்திருப்பதை பார்த்தான். அவர்களை தாண்டி பல தண்ணீர் கேன்களும் பிளாஸ்டிக் கவருக்குள் அடுக்கப்பட்டிருந்த தண்ணீர் பாட்டில்களும் தெரிந்தது. அதை நோக்கி சென்றான் விஷால். உள்ளே சமையலறையின் ஒரு சுவர் ஓரமாக அவன் கண்ட காட்சி அவன் உயிரை உறிஞ்சி விட்டது. அங்கே ஒரு தட்டில் நிறைய பலகாரங்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு கை நீண்டு அந்த பலகாரங்களை எடுப்பதை பார்த்தான் விஷால். அந்த கைகளை தொடர்ந்து சென்ற அவனுடைய பார்வை அப்படியே உறைந்து போனது. கண்கள் வெளியே தெரித்து விடுவது போல பார்த்தான். அங்கே அந்த கைகளுக்கு சொந்தக்கார உருவம் இருந்தது. அந்த உருவத்தை சுற்றி கருகருவென்று ஒரு கம்பளி இருந்தது. பயத்தில் விஷாலின் கைகளும் கால்களும் நடுங்க கையில் இருந்த மொபைல் அவனை அறியாமல் நழுவி கீழே விழுந்தது. மொபைல் விழுந்த சத்தம் கேட்ட அந்த உருவம் திரும்ப முகம் முழுவதும் கம்பளியால் மூடப்பட்டிருந்தது. தாகம் இருந்த இடம் தெரியாமல் பறந்து போக சட்டென்று குனிந்து மொபைலை எடுத்தான். நடுங்கிக் கொண்டிருந்த கால்களுடன் கண்மண் தெரியாமல் ஓட ஆரம்பித்தான். ஓடிய வேகத்தில் அங்கு படுத்திருந்த சமையல் ஆள்களையும் உதவியாளர்களையும் மிதித்து கொண்டு சமையல் கூடத்தை விட்டு வெளியே ஓடினான். அவர்கள் அலறி அடித்து எழுந்து கத்த ஆரம்பித்தனர். சிலர் பேய் பேய் என்றும் சிலர் திருடன் திருடன் என்றும் கத்தினர். அதற்குள் அந்த உருவம் கம்பளியை உதறிவிட்டு எழுந்து வர அனைவரும் கத்துவதை நிறுத்திவிட்டு அந்த உருவத்தை பார்த்தனர். மூர்த்தி அண்ணா, நீங்க இன்னும் தூங்கலையா? இப்ப எங்களை மிதிச்சிட்டு ஓடினது யாரு? நீங்க பாத்தீங்களா என்று கேட்டான் அவர்களில் ஒருத்தன். இல்ல முத்து, அது யாருன்னு சரியா தெரியல. பசியா இருந்தது. ராத்திரி டிஃபன் எல்லாம் பத்தாம போயிருச்சுல்ல, அதனால நான் சாப்பிடல. பசியில தூக்கம் வரல. பலகார கூடைக்கு செஞ்சிருந்த பலகாரத்தை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தன் உள்ள வந்திருக்கான். நான் குளிருக்காக போத்தி இருக்கிறத பார்த்து பேய்னு பயந்து அலறி அடிச்சு ஓடிட்டான். அப்படி ஓடின போதுதான் உங்களை எல்லாம் மிதிச்சிருக்கான் சொல்லி சிரித்தார் மூர்த்தி அண்ணன். மற்றவர்களும் சிரித்துவிட்டு கதவை பூட்டிக் கொண்டு தங்கள் தூக்கத்தை தொடர ஆரம்பித்தனர். சமையல் கூடத்தை விட்டு தலை தெறிக்க ஓடி வந்த விஷால் மண்டபத்தின் உள்ளே வந்து அங்கிருந்த சேரில் உட்கார்ந்தான். பயங்கரமாக மூச்சு வாங்கியது அவனுக்கு. தண்ணீர் தாகம் அவனை வாட்டி எடுத்தாலும் பயம் அவனை எங்கும் நகர விடவில்லை.
பேசாமல் இங்கிருந்து ஓடிவிடலாமா? ஆனாலும் வெளியே செல்ல ரொம்ப பயமாக இருக்கிறதே. இன்னும் இங்கு எத்தனை பேய்கள் சுற்றி கொண்டிருக்கிறதோ தெரியவில்லை. சற்று நேரம் அங்கே தூங்கிக் கொண்டிருந்தவர்களை மாறி மாறி பார்த்தவன் அவனையும் அறியாமல் உட்கார்ந்தபடியே தூங்கிப் போயிருந்தான். காலையில் அவன் கண் விழித்த போது அவனை தவிர எல்லோரும் எழுந்து விட்டிருந்தார்கள். ஐயோ, இப்படியா தூங்கி இருக்கிறேன்? இனி எப்படி தப்பிப்பது? வெளியில் ஓரளவுக்கு வெளிச்சம் வந்துவிட்டது. இனி பயமில்லை. இதற்கு மேல் ஒரு நிமிடம் கூட இங்கு இருக்கக்கூடாது. நம்முடைய காரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய்விடலாம். விஷாலின் கை பேண்ட் பாக்கெட்டை தொட்டு பார்க்க அதில் கார் சாவி இருந்தது. கல்யாணமும் வேண்டாம், கண்ணழகி சுமித்ராவும் வேண்டாம், உயிர் தப்பினால் போதும். நைஸாக நழுவி மண்டபத்தின் வாயிலை நெருங்க பெண்ணின் தாய் மாமனும் சித்தப்பாவும் உள்ளே வந்தனர். என்ன மாப்ள நீங்க? உங்களுக்கு தான் தனியா ரூம் இருக்குதே, இருந்தும் எங்க கூட தான் தூங்கணும்னு இங்க வந்து படுத்திருக்கீங்க பாருங்க. எங்க சுமிக்கு ஏத்த மாப்பிள்ள நீங்க தான். எங்க சுமியும் எப்பவும் சுத்தி நிறைய பேர் இருக்கணும்னு ஆசைப்படுவா. எங்க பொண்ணு கொடுத்து வச்சவ. பெண்ணின் சித்தப்பா சொல்லிக் கொண்டிருக்க, உங்க பொண்ணு கொடுத்து வச்சவ இல்ல, எடுக்க போறவ என் உயிரை மனதில் நினைத்து கொண்டான் விஷால். மாப்ள எங்க போறீங்க? எங்களோட தூங்குனீங்க, வாங்க. நாம எல்லாரும் சேர்ந்தே தயாராகலாம். நாங்களே உங்களை தயார் பண்ணிடுறோம். சொன்ன மணப்பெண்ணின் தாய்மாமன் விஷாலை கொத்தாக அள்ளி கொண்டு போனார். தப்பிக்க கிடைத்த கடைசி வழியும் அடைப்பட்டு போனதில் உடைந்து போனான் விஷால். அவர்களே அவனை குளிக்க வைத்தனர். சித்தப்பா இவன் அறையில் இருந்த இவனுக்கான உடைகளை எடுத்து வந்தார். பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி, நீண்ட அங்கவஸ்திரத்தை அணிவித்து கைப்பிடியாக அவனை மணமேடைக்கு அழைத்து வந்தனர். பெண்ணின் சித்தப்பாவும் தாய்மாமனும். ஐயர் மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்க சில வினாடிகளில் மணப்பெண்ணை அழைத்து வந்தனர். ஏற்கனவே பீதியில் உறைந்து போயிருந்த விஷால் அவள் முகத்தை பார்க்க பயந்து கால்களை பார்த்து கொண்டிருந்தான். அவள் கால்கள் தரையில் படுவதாகவே தெரியவில்லை அவனுக்கு. மீண்டும் கண்களை கசக்கி கொண்டு பார்க்க அவள் அவ்வளவு மென்மையாக அவனை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள். பக்கத்தில் வந்து அமர்ந்தவள், உங்க ஆசையை நிறைவேற்றலாம்னு பார்த்தா ஏன் நீங்க என்ன பார்க்க வரவே இல்லை? உங்களுக்காக நான் ரொம்ப நேரம் காத்திருந்தேன் தெரியுமா? மெதுவாக கேட்டாள். திடுக்கிட்டு அவளை நிமிர்ந்து பார்த்தான் விஷால். அவள் கண்கள் கோவை பழமாய் சிவந்திருந்தது. இரவு இவளிடம் போயிருந்தால் இரத்தத்தை குடித்து அவளுடைய தாகத்தை தணித்து கொண்டிருந்திருப்பாளோ? அந்த ஆசை நிறைவேறாததால் தான் கண்கள் இரத்த சிவப்பாக இருக்கிறதா? அவனுக்குள் யோசனை ஓடியது. இவனுடைய கண்களை பார்த்து அவளும் திகைத்து போனாள். அவன் கண்களும் சிவந்து போய்தான் இருந்தது. ஏங்க சரியா தூங்கலையா? வசீகர குரலில் கேட்டாள் சுமித்ரா. இவன் பதில் சொல்வதற்குள் மணமேடைக்கு ஒரு 4-5 சிறுவர்களும் சிறுமிகளும் ஓடி வந்தனர். சுமி அக்கா, நாம எப்பவும் விளையாடுற பேய் விளையாட்டு விளையாடலாம் வா. நீ எங்களை பயமுறுத்துற மாதிரி நாக்க நீட்டி கண்ணை உருட்டி பயம் காட்டணும், சரியா? நாங்க பயப்படுற மாதிரி நடிப்போம். விளையாட்டு ஆரம்பிக்கலாமா? வா சுமி அக்கா என்று அவள் கையை பிடித்து இழுத்தனர். டேய், சும்மா போக மாட்டீங்க? எப்ப பார்த்தாலும் விளையாட்டு. அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது. இதுக்கு மேல நீங்க அக்காவை விளையாட கூப்பிடக்கூடாது. இனி அக்கா மாமா கூட தான் விளையாடுவா. இப்படி அடம்பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மாமா உங்களை அடிச்சிருவாரு. விஷாலை பார்த்து கண்ணடித்தாள் மணப்பெண்ணின் தங்கை சுபிக்ஷா. வாங்க, நாம விளையாடலாம் என்று சொல்லியபடி நாக்கை நீட்டி கண்களை உருட்டி கொண்டு அவர்களை நோக்கி போனாள் சுமித்ராவின் தங்கை சுபிக்ஷா. இப்போது விஷாலுக்கு சுமித்ராவின் செயல்களுக்கான காரணம் புரிந்து போனது. உடம்பில் இருந்த நடுக்கமும் இறுக்கமும் தளர்ந்து அப்பாடா என்று ஒரு நிம்மதி படர்ந்தது. ஆனால் சமையலறையில் இருந்த அந்த உருவம், அது பேய்தானா? அவனுடைய அக்காவும் நண்பன் சந்துருவும் சிரித்து கொண்டே அவன் அருகில் வந்தனர். டேய் சந்துரு, ராத்திரி யாரோ ஒரு திருடன் சமையல் ரூமுக்குள்ள நுழைஞ்சிட்டானாமா. அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சமையல்காரரை பார்த்து பேய்னு நினைச்சு பயந்து மத்த சமையல்காரங்களை எல்லாம் மிதிச்சுக்கிட்டு வெளியே ஓடிட்டானாம். நல்ல வேலை, அந்த சமையல்காரர் மட்டும் பசிக்காக எழுந்திருக்காம போயிருந்தா திருடன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருப்பான். சந்துருவிடம் அக்கா சொல்லிக் கொண்டிருந்தாள். அக்கா, திருடன் நைட்டு எங்க ரூமுக்கு கூட வந்தான். பயங்கர கொசுக்கடி. நான் அரை தூக்கத்துல எழுந்து கொசுங்களை விரட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ திருடன் என்கிட்ட நைஸா வந்து நான் கழுத்துல போட்டிருக்க செயினை கழட்ட என் தோல்ல கைய வச்சான்.
கொடுத்தேன் பாருங்க ஒரு அறை. அப்புறம் எழுந்திருச்சு பார்த்தப்ப யாருமே இல்லக்கா. அடிக்கு பயந்து ஓடிட்டான் போல. சந்துரு பீற்றிக் கொண்டிருந்தான். விஷாலுக்கு தன்னைத்தானே நொந்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. ச்சே, இதுங்க எல்லாம் சேர்ந்து என்னுடைய இன்பமான இரவை இம்சை இரவா மாத்திருச்சுங்க. என் தேவதை சுமி என்ன தனியா பார்க்க வர சொல்லியும் என்னால அவளை பார்க்க போக முடியல. தன்னையே நொந்து கொண்டான். பரவாயில்ல, நாம நினைச்சது போல இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. என் தேவதை கிட்டையும் எந்த பிரச்சனையும் இல்ல. நிம்மதியுடன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். கண்களில் கேள்வியுடன் அவனை ஒரு பார்வை பார்த்து கொண்டிருந்த மணப்பெண் சுமியை நேராக பார்த்தான் விஷால். நேற்று இரவு நாம தனிமையில பார்த்துக்கலன்னா பரவாயில்ல டார்லிங். இனி எல்லா இரவுகள் மட்டுமல்ல, பகல்லையும் நாம ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்போம் சொன்னான் அவளையே பார்த்தபடி. இப்போது சிவந்திருந்த கண்களை விட அவள் முகம் அதிகமாக சிவந்தது. அவளின் சிவந்த முகத்தை பார்த்த விஷாலின் முகம் பூவாய் மலர்ந்தது. டேய், சைட் அடிச்சது போதும்டா. ஐயர் தாலிய நீட்டிக்கிட்டு இருக்காரு, கையில வாங்குடா. சந்துரு இவன் தோலை தொட பட்டென்று அறைந்தான் விஷால். சந்துரு புரியாமல் விழிக்க அவனை பழிவாங்கிய திருப்தியில் சிரித்தான் விஷால். அக்கா, மாமாவை இப்பவே மயக்கிடாத. இன்னைக்கு ராத்திரி உனக்கு முதலிரவு தேவைப்படும், கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோ சொன்ன தங்கையின் கன்னத்தை செல்லமாய் கிள்ளினாள் சுமித்ரா. இருவரின் மனமும் இலகுவாகிவிட ஐயரின் கெட்டிமேளம் என்ற சத்தம் உரக்க ஒலித்தது. விஷால் சுமித்ராவின் கழுத்தில் தாலி கட்ட மண்டபத்தில் இருந்த அனைவரும் அவர்களை அட்சதை மழையால் நனைத்தனர். திக் திக் என்று மிரட்டிய இரவை விரட்டிய கதிரவனின் ஒளிக்கதிர்கள் ஜன்னல் வழியே மணமேடையில் பரவி மணமக்களை ஆசீர்வதித்தது. கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.